அதாவது இந்த கொலையை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முன்விரோதம் காரணம் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு காவல்துறை சொல்லுது. அந்த கொலை நடந்த உடனே முன்விரோதம் காரணம். அப்போ முன்விரோதம் இருக்குன்னு சொன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுக்குடைய காரணம் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா எடுத்த உடனே கொலை நடந்த உடனே முன்விரோதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ முன்விரோதம் என்பதை காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும். இல்லை இப்போ சரணடைகிறாங்க அப்படின்றப்போ நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் சரணடைகிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது, காவல் நிலையம் தான் பாதுகாப்பு. காவல் நிலையத்தில் சரணாக மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய விவிஐபி மூலியமாக தான் வந்து சரண் ஆகிருக்கணும். அப்போ அந்த விவிஐபி யாரு? அப்போ அந்த பின்புலத்தில் ஒரு விஐபி இருக்கிறாருன்றீங்க? ஆமாம். ஆற்காடு சுரேஷ் கிட்ட வந்து இவர் ஃபோன் பண்ணி பேசுறதுனாவோ, என்னடா தம்பி நகராட்சி அண்ணன் பேசுகிறேன்டா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்போது இந்த பிரச்சனை நீ ஏன்டா தலையிடுற, நான் ஏதோ அண்ணன் 10 ரூபா சம்பாதிச்சிக்கிறேன்டா அப்படின்னு ஏதோ சொன்னதாகும். அதுக்கு உடனே வந்து இதெல்லாம் இந்த பழைய டைலாக்லாம் விடாது என்கிட்ட, நீ எல்லாம் பெருசு, நீ எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நாங்கள் மட்டும் உடனே ஜேபிக்கு போடுறேன், ஆனால் எடுக்கலை ஜேபி, நான் விட்டுட்டேன். ஆனால் இரவு 11 மணி மேலே எடுக்கலை, விட்டேன். அடுத்த நாள் பண்ணலான்னு பார்த்தேன், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், யதார்த்தமாக ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு போது எனக்கு உடனே சந்தேகம் வந்து, என்னடா இதேமாரி சொன்னால் இப்போ இந்த கொலை நடந்திருக்கு போது, அதுவும் நேற்று ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளுக்கு பரிசா அவரை கொலை பண்ணவங்களே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போது ஏற்கனவே ஜேபிஐ கொலை பண்ணது, ஜேபிஐ கைது பண்ணது, ஜேபிஐ கூட 4-5 பேரை கைது பண்ணது அதெல்லாம் பொய்யான நபர்களா? அப்போது ஆம்ஸ்ட்ராங் தான் முக்கியமான குற்றவாளியா? அதுக்கு முகாந்திரம் இருக்கணும்ல. முன்பகை அப்படின்னா முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன நடந்துச்சு, முன்பகை ஏதாவது இல்லை, கொலையில் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படி இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி ஒன்று நடந்திருக்கு. இப்போ இந்நிலையில் இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பேசுவோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆற்காடு சுரேஷ் வழக்கில் சிறைக்கு போன ஜெயபால் வந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்துடும். இவருடைய ஆதரவாளர்கள்லாம் உட்காந்து பேசுனாங்க. திடீர்னு ஸ்பெஷல் டீம் வந்து ரைடு விட்டு எல்லாரையும் கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன காரணத்துக்காக ஸ்பெஷல் ரைடு போயிருக்கிறாங்க டீம், ஜெயபால் கூட பேசுறதுக்கு பாம் சரவணன் வராப்புல. அப்போ இந்த பாம் சரவணன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இது யாருன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வலதுகரமாக இருந்த தென் என்ற தென்னர் திராவிட மாடல் அரசு இப்படி வந்து அசாதாரணமாக தான் விடுவான் ஆகட்டும். இதுதான் சமூக நீதி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் தொகுதியிலேயே ஒரு கொலை செய்யப்படுறாரு ஒரு அதிமுக சேலம் கடந்த ஓரிரு மாதங்கள். அதான் எதிர்கட்சி தலைவர் தொகுதி. அது இங்கே என்னடான்னா முதல்வர் தொகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறாரு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். அவரிடம் சமீபத்தில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. பகுஜன் சமாஜ்வாதியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி சென்னைக்கு வருவதாகவும் செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயமா மாறினதுக்கு காரணம் அவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் அப்படின்றது முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும்புது. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளெல்லாம் எதிர்க்கட்சியில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கொலைக்கு பின்னாடி 8 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வருது. அதை தாண்டி இந்த 8 நபர்களும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. முதற்கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நண்பரும் கூட. இல்லை, நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று காவல்துறை சொன்ன முதல் தகவலே அதிர்ச்சியான, அதாவது இந்த கொலையை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முன்விரோதம் காரணம் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு காவல்துறை சொல்லுது. அந்த கொலை நடந்த உடனே முன்விரோதம் காரணம். அப்போ முன்விரோதம் இருக்குன்னு சொன்னால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுக்குடைய காரணம் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா எடுத்த உடனே கொலை நடந்த உடனே முன்விரோதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ முன்விரோதம் என்பதை காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியுமா?
தெரிஞ்சு இருந்துட்டு அப்ப அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு கொடுக்காம தவிர்க்கப்பட்டது ஏன்? இப்படின்ற கேள்விகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கா இல்லைங்களா? அதே நேரத்துல இப்ப இந்த கொலை விஷயமா வந்து ஒரு 8 பேர் வந்து காவல் நிலையத்துல சரண்டர் ஆயிருக்காங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது போன்ற ஒரு ரவுடி இன்னொரு ரவுடிய கொலை பண்ணாலும் சரி, அல்லது எந்த கொலை நடந்தாலும் சரி, சரண்டர் ஆவாங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கோர்ட்ல வந்து சரண்டர் ஆவாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் சரண்டர் ஆவாங்கன்றது இல்ல. சம்பந்தமே இல்லாத நபர்கள் கூட நாங்க தான் சொல்லி சரண்டர் ஆவாங்க. அதாவது கொலை செய்தவர்கள் வேற ஒருத்தரா இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாத நபர்கள் சரண்டர் ஆவாங்க வழக்குல. எங்க நீதிமன்றத்துல. அதன் பிறகு வந்து என்ன ஆயிடும், அது யார் சரண்டர் ஆவாங்களோ அவங்கள வச்சே வழக்கு வந்து முடிப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விசித்திரம்ன்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமான ஒரு ரவுடி கொலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகக்கூடிய குற்றவாளிகள், இந்த வழக்குல காவல்துறையிலேயே போய் சரண்டர் ஆயிருக்காங்க. அதுவும் சென்னையிலேயே வந்து அதுவும் அண்ணா நகர் காவல்துறையிலே வந்து சரண்டர் ஆயிருக்காங்கன்னும்போது தான் மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது. ஏன்னு சொன்னா, காவல்துறையில ஏன் குற்றவாளிகள் சரண்டர் ஆக மாட்டாங்கன்னா, நாம காவல்துறையில் சரண்டர் ஆனா நம்மள அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, கைய கால உடைப்பாங்க, என்கவுண்டர் கூட பண்ணலாம். அப்படின்னு சொல்லி சாதாரணமான கொலை வழக்கிலே குற்றவாளிகள் நினைக்கும்போது, ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு. இந்த கொலை நடந்த உடனே தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புல இருக்கும்போது, இந்த குற்றவாளிகள் அசால்ட்டா இதே சென்னையில இருக்கக்கூடிய இன்னொரு காவல் நிலைய அ அ எல்லைக்கு உட்பட்ட அண்ணா நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில வந்து சரண்டர் ஆகும்போது, இதை எப்படி சாதாரணமா பார்த்துட்டு கடந்து போ முடியும்? இல்ல இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த 8 பேரும் உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படின்றத சொல்றீங்களா எப்படி? இல்ல இது நம்ம இருக்காங்களா, இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. அது விசாரணையினுடைய முடிவு தான் தெரியும். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே இது வந்து காவல்துறையோட சேர்ந்து திட்டமிட்டதா? ஏன் சொன்னா, சம்பவம் இப்படி நடக்கும். நடந்த உடனே நான் இத்தனை பேர் சரண்டர் குடுக்குறேன். சரண்டர் வாங்கிக்கங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட யார் பேசுனது? இல்லன்னா காவல்துறை கிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்கம்மா. குற்றவாளிகள் காவல்துறை கிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க. அந்த 8 இல்ல இப்ப பேர் சரணடையறாங்க அப்படின்றப்போ நம்ம உண்மைய ஒத்துக்கிட்டு தான் சரணடையறோம். சோ எந்த பிரச்சனையும் இருக்காது. காவல் நிலையம் தான் பாதுகாப்புன்னு சொல்லி காவல் நிலையத்துல சரண்டர் ஆக மாட்டாங்க. அப்படியே இருந்ததுன்னா மிகப்பெரிய விஐபி, விவிஐபி மூலியமா தான் வந்து சரண்டர் ஆயிருக்கணும். அப்ப அந்த விவிஐபி யாரு? அப்படின்ற கேள்வி வருது. அப்ப அந்த பின்புலத்துல ஒரு விஐபி இருக்கிறாருன்றீங்க. ஆமா. இல்லாம வந்து காவல் நிலையத்துல காவல்துறைக்கிட்டே வந்து சரண்டர் ஆகுறது எந்த வழக்குல நடந்திருக்கு? எந்த வழக்குலயும் இல்ல. சாதாரணமான வழக்குகள்ல கூட நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆவாங்க. ஏன்னா அப்பதான் அடிக்க மாட்டாங்க, கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு. இப்ப நேரடியா அவங்க காவல் நிலையத்திலே சரண்டர் ஆவாங்கன்னா, அப்ப ஹை பவர் மூலியமா வந்து இவங்க சரண்டர் ஆயிருக்காங்கன்னும்போது, அந்த ஹை பவர் யாரு? விஐபி யாரு? அதிகாரிகளா? அரசியல்வாதிகளா? இப்படி கேள்விகள் உங்களுக்கு நெறைய எழும்புது. எனக்கு வந்து தோணுது. அதே நேரத்தில வந்து வழக்கு விசாரணையில இருக்கு. இப்போ திருமாவளவன் அண்ணன் சொல்லியிருக்காங்க, இது குற்றவாளிகள் இவங்க இல்ல, உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிங்கன்றாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு கொலை நடக்குதுன்னா, உண்மையான குற்றவாளிகள் சரண்டர் ஆகுறத விட, போலியான குற்றவாளிகள் சரண்டர் ஆவாங்க. அந்த மாரி போலியா சம்பவம் செஞ்சது வேற நபர்களா இருப்பாங்க. வேற நபர்கள் வந்து சரண்டர் ஆவாங்க. இப்படி கூட கடந்த காலங்கள்ல அப்படி நடந்து இருக்குன்றேன் நானு. நடந்திருக்கின்ற அடிப்படையில் தான் இப்ப திருமாவளவன் அண்ணனும் அதே மாரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்ல. உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு நெருக்குதல குடுக்குறாரு. இப்ப ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற நபர் கடந்த செப்டம்பர் மாசம் கடந்த வருஷம் படுகொலை செய்யப்பட்டார் பட்டணப்பாக்கத்துல. இந்த வழக்கினுடைய இந்த கொலையுடைய ஒரு பகையா தான் இதுல இவருக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி உங்களுக்கு முன்விரோதம் இருந்திருக்கு அப்படின்ற கோணத்துல வழக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல. இல்ல அது சரண்டர் ஆயிருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் என்ன முன்பகை இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் வந்து எந்த கொலையும் பண்ணதில்ல. கொலை வழக்கும் ஆம்ஸ்ட்ராங் மேல இல்ல. எந்த கொலை முயற்சியும் பண்ணதில்ல. கொலை பண்ண தூண்டுதலும் இல்ல. 120 இல்ல ஆம்ஸ்ட்ராங் மீது. அப்படி முன்பகை என்றது இருக்க வாய்ப்புகளே இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் வந்து அ எதுக்காக கொல்லப்பட்டாரு? ஏன் கொன்னாங்க? அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆ ஆற்காடு சுரேஷ் வந்து எனக்கு நல்ல பரிச்சயமான நபர் தான். சிறையில இருக்கும்போது நல்ல பரிச்சயமான நபர் தான். அதேமாரி வந்து அந்த ஆற்காடு சுரேஷை கொலை செய்த ஜேபி என்கின்ற ஜெயபால் அவரும் நமக்கு நல்ல பரிச்சயமான நபர் தான். ஜெயபால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது வீரமணி, வெள்ளரவி எல்லாம் சீனியர் அவரு. அது சாதாரணமா ரவுடின்னா இப்போ உருவாக்குனது இல்ல. வீரமணி, வெள்ளரவிக்கு எல்லாம் சீனியர்ன்னா பார்த்துங்க. வயசும் பார்த்தீங்கன்னா, என்னோட அதிகமா இருக்கும் வயசு அவருக்கு. வயசு அதிகம் ஜெயபால்.
அவர் வந்து ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுறாரு. பெற்றுட்டு சிறையிலே இருக்காரு. ஒரு 16 ஆண்டு சிறையிலே இருக்காரு. நன்னடத்தை விதியின் அடிப்படையில் தான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை செய்யப்படுறாரு அவர். 2000 2019ல் அதிமுக ஆட்சியில் 1100 பேர் விடுதலை பண்ணாங்களா, அதில் வந்து நன்னடத்தை விதியின் அடிப்படையில் தான் ஜேபி என்கின்ற ஜெயபால் விடுதலை செய்யப்படுறாரு. அவர் விடுதலை ஆனோம்னா அவருடைய மனைவி குழந்தைகளோட அமைதியாக வந்து அரக்கோணத்தில் போய் அவர் தங்கியிருக்காரு. சென்னைக்கு வருவார். அப்படியே முக்கியமான நபர்களை பார்ப்பாரு. எல்லாருமே அவருக்கு பரிச்சயமான நபர்கள். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட நபர்கள் எல்லாருமே பரிச்சயமான நபர். எல்லாரையும் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். இந்த நிலையில தான் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை விஷயத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் கிட்ட வந்து இவர் ஃபோன் பண்ணி பேசுறதாகவும், என்னடா தம்பி நான் தான்டா அண்ணன் பேசுகிறேன்டா அப்படின்பா. சொல்லுங்க அப்படின்போது, இந்த பிரச்சனை நீ ஏன்டா தலையிடுற, நான் ஏதோ அண்ணன் 10 ரூபா சம்பாதிச்சுக்கிறேன்டா அப்படின்னு ஏதோ சொன்னதாகவும், அதுக்கு உடனே வந்து இதெல்லாம் இந்த பழைய டைலாக்லாம் விடாத என்கிட்ட, நீ எல்லாம் பெருசு, நீ எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் டேய் என்னடா யார்கிட்ட இப்படி பேசும்போது ஜாலியாக தான் பேசியிருக்காரு. ஆனால் ஆற்காடு சுரேஷ் வந்து ட்ரிங்க் பண்ணால் நல்ல மனுஷன். ஆற்காடு சுரேஷ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பையன் தான். ஆனால் தண்ணி அடிச்சிட்டோன்னா ஒரு மாதிரியான நிலை. அப்போ தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது இரவில் வந்து வேறு மாதிரியாக பேசியிருக்காப்புல. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னை உன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப குட்டியெல்லாம் வந்து அப்புறமா அவ்வளோதான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கும்போது இவருக்கு கோபம் வந்து, ஏய் என்னடா என்கிட்ட பேசாத என் வீட்டு குடும்பம் பையன் கியன்னு எது சொல்கிற நீ அப்படி அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆறாத காயமாயிடுச்சு. யாருக்கு? ஜெயபாலுக்கு. ஆனால் இந்த தகவல் நமக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து 2 பேரும் பரிச்சயமானது தான். ஒரு நாள் நான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, அப்போது ஆற்காடு சொல்கிறாப்புல இப்படி ஒன்று நடந்தது என்ன அப்படிங்கும்போது, சுரேஷ் சொல்றாரு. சுரேஷ் ஆற்காடு சொல்கிறாப்புல. சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் என்கிட்ட சொல்கிறான். சொல்லும்போது அப்போ நான் சொல்கிறேன், அப்பா நான் வேணா பேசட்டுமா ஜேபி கிட்ட அப்படிங்கும்போது, பேசுங்கண்ணே அப்படின்றாப்புல. நானும் வந்து இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆற்காடு நடந்தது. சுரேஷ் விஷயம். இல்ல 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷனா நீங்க இப்ப பேசுனது? ஏன் நம்ம இந்த ஜெயபால், ஆற்காடு சுரேஷ் விஷயம் நம்ம இங்க பேசுறோம்னா, இப்ப நீங்க எல்லாருக்கும் என்னன்னா, முன்பகை அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலையில ஆம்ஸ்ட்ராங் தான் முன்பகை காரணமா கொல்லப்பட்டார்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க இல்லையா? இல்ல அது வேற ஒரு காரணம்ன்றத நம்ம வந்து விளக்கி சொன்னா தான் புரியும் இல்லைங்களா? அதுக்கு தான் விளக்குறேன் நானு. புரியுதுங்களா? வேற வழி இல்ல. அப்போ நான் என்ன பண்றாங்க பேசுறேன். பேசும்போது நான் என்ன பண்றேன், உடனே ஜேபிக்கு போடுறேன். ஆனா எடுக்கல ஜேபி. நான் விட்டுட்டேன். ஆனா இரவு 11 மணிக்கு மேல எடுக்கல, விட்டேன். அடுத்த நாள் பண்ணலான்னு பார்த்தா நான் மறந்துட்டேன். நமக்கு தான் வேலை பிஸியாச்சு. சுத்திட்டு இருக்கேன், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், எதார்த்தமா ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருங்கும்போது, அடடா! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே சந்தேகம் வந்தது. என்னடா இதேமாரி சொன்னா இப்ப இந்த கொலை நடந்திருக்குன்னும்போது, அப்ப யாரா இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்டேன். சரி இப்ப இந்த கொலை நடந்த பிறகு நம்ம யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, தவறுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு வந்து ஜேபி என்கின்ற ஜெயபால் மற்றும் சில பேர் வந்து காவல்துறை கைது பண்ணிச்சு. அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போது கேட்டதுக்கு ஜெயபால் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்ண முடியும்? என்னைய வந்து அவன் எதனா பண்ணிவிடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் கவலை பண்ணாம விட்டுருப்பேன். ஆனா என் குடும்பத்த கை வைப்பான்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். என்கிட்ட பேசல. மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த தகவல் எனக்கு வந்தது. அந்த ஒரு முன்பகை தான் அ இவரு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டது. அப்போ இதில இப்போ வந்து இந்த வழக்குல வந்து ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்ட நபர்கள் சரண்டர் ஆயிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் என்னும்போது, எனக்கு சந்தேகம் வருது. அப்போ அந்த முன்பகை காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் என்றதும், அதுக்கு யார் யார் குற்றவாளிகள் என்றது நமக்கு எல்லாருமே தெரியும். காவல்துறையும் கைது பண்ணிச்சு. அவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க. அப்படின்னும்போது இப்ப ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை எடுத்துட்டு வந்து முன்பகை தான் காரணம். அதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாருன்னு ஆற்காடு சுரேஷ் தம்பி உட்பட அந்த ஆற்காடு பாலா, கிலா எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்கன்னும்போது, ஒரு விதமான சந்தேகம் வருது நமக்கு. என்ன சந்தேகம்னு சொன்னீங்கன்னா, இது எப்படி முன்பகைன்னும்போது அவங்க அதாவது இப்ப கொலை பண்ணனா இல்ல அதுக்கு முகாந்திரம் இருக்கணும்ல. முன்பகை அப்படின்னா முன்னாடி ஆர்ம்ஸ்ட்ராங்க்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன நடந்துச்சு? முன்பகை ஏதாவது இருந்திருக்கா? பகை இல்ல கொலையில ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப இந்நிலையில இன்னொரு விஷயமும் ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசுவோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆற்காடு சுரேஷ் வழக்கில் சிறைக்கு போன ஜெயபால் வந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்துடுறாப்புல. வெளியே வந்துட்டு இந்த அண்ணா நகர்ல தான் ஒரு ஹோட்டல்ல தங்கி பேசுறாங்க. ஹோட்டல்ல. இவருடைய ஆதரவாளர்கள்லாம் உட்காந்து பேசுறாங்க. திடீர்னு ஸ்பெஷல் டீம் வந்து ரைடு விட்டு எல்லாரையும் கேட்ச் பண்ணிட்டாங்க. கேட்ச் பண்ணும்போது பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. 7, 8 பேர கைது பண்ணாங்க. அண்ணா நகர்ல தான் ஹோட்டல்ல. கைது பண்ணிட்டாங்க. அப்போ
ஊடகங்களில் வந்த தகவல். அதாவது இதேமாரி 7-10 பேர்கிட்ட வந்து சதி திட்டம் தீட்டும் போது காவல்துறை போய் பிடிச்சிச்சு அப்படின்னால ஜெயபாலையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போது என்ன காரணத்துக்காக ஸ்பெஷல் ரைடு போயிருக்கு டீமு, பாம் சரவணன் அங்கே வராப்புல, ஜெயபால் கூட பேசுறதுக்கு பாம் சரவணன் வராப்புல, அதனால எல்லாம் வந்த பிறகு தூக்கணுன்றதுக்கு தான் காவல்துறை போச்சு. ஆனால் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினச்சி தான் காவல்துறை ரவுண்ட் அப் பண்ணிச்சு. ஆனால் பாம் சரவணன் வரலன்றது பிறகு தான் காவல்துறைக்கு தெரியும். ஊடகங்களில் பேப்பரில் தான் நம்ம படித்தோம். அப்போ இந்த பாம் சரவணன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இது யாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் இருக்காப்புல, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வலதுகரமாக இருந்த தென் என்ற தென்னரசு அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருந்தாப்புல. அவரை வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறாரு. அவர் இதே பெரம்பூரில் வச்சு தான் கொண்டு வராங்க அவரை. அவர் மீது கொலை வழக்கெல்லாம் இருக்கு. யாரு? தென்னரசு மீது கொலை வழக்கெல்லாம் இருக்கு. அவரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இப்போ வந்து அண்ணனை கொலை பண்ண தம்பிக்காரன் என்ன பண்ணுவான், பழி வாங்கணும்னு துடிப்பாங்க இல்லையா? அவருடைய சொந்த தம்பி தான் இந்த பாம் சரவணன் என்றவர். பாம் சரவணன். அப்போ இந்த ஊடகங்கள்ல செய்தி வந்தது இல்ல, பாம் சரவணனும் ஜெயபாலும் கூடி சந்திக்கும் போது தான் காவல்துறை பிடிச்சிருக்கு. அப்போ பாம் சரவணனும் ஜெயபாலும் ஒன்று சேர்ந்து இருக்காங்கன்னா, அப்போ ஆம்ஸ்ட்ராங்கு தான் சொல்லி இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்ல ஒரு விதமா எண்ணி இருக்கலாம் அவங்களுக்குள்ள. சந்தேகம் வந்திருக்கலாம். அவங்க அந்த ஆற்காடு சுரேஷ் கோஷ்டி வந்து நினைச்சிட்டாங்கன்னா, அப்படி நினைச்சு இருந்து இந்த கொலை நடந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு லிங்க் வருது இப்படி, புரியுதுங்களா? அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலை பண்ணியிருக்காரு, அதனால பழிக்கு பழி நடந்தது, அல்லது ஒரு கொலை பண்ண தூண்டி இருக்காரு 120B, அதனால இந்த கொலை நடந்தது அப்படின்ற எந்த ஒரு முகாந்தரமும் இதுவரையிலையும் இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் மீது அவர் எந்த கொலையும் பண்ணதில்லை. அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் கீனோசின்ட்டு, அவர் வந்து ராயபுரத்தில் ஏழுமலைன்னு சொல்லி பழைய ஆள். அவர் கொலை வழக்கில் அவரை சேர்க்குறாங்க, அவங்க தம்பியை தான் கீனோஸை தான் சேர்க்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கை வந்து ரவுடி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கூட இல்லை. அதே நேரத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தங்கிட்ட வரக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து உடனே வந்து அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா, என்ன படிச்சிருக்கேன், +2 முடிச்சிருக்கேன், இல்லை இது காலேஜ் முடிச்சிருக்கேன், போய் LLB போடு. எல்லாரும் பல பேரை வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்கிறாரு. பல பேரை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பல பேரை வழக்கறிஞர் ஆக்கியிருக்காப்புல. யார் போனாலும் வழக்கறிஞர் ஆக்கியிருப்பாப்புல. குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு 500-600 பேருக்கு மேலே வழக்கறிஞர், 500-1000 பேருக்கிட்ட ஆக்கியிருப்பாப்புல. அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் பெரும்பாலும் சட்டம் பயின்றாதான் நமக்கு வந்து நமக்கு உண்டான உரிமை என்னன்னு நமக்கு தெரியும். அம்பேத்கர் சட்டம் பயின்றதுனால தான் அவர் சமூகத்துக்கு உண்டான நபராக இருந்தார். நாமளும் சட்டம் பயின்றாதான் நம்ம சமூகத்துக்கு உண்டான நபர்களாக மாற முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டு கொள்கையை உள்வாங்கிட்டு அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செஞ்சுட்டு வந்த ஒரு நபர். பேசும்போது பார்த்தீங்கன்னா இலகுவாக தான் பேசுவாப்புல, லேசாக பேசுவாப்புல. கடைசியாக வந்து நான் அவருடைய சகோதரியுடைய மகள் கல்யாணத்தில் தான் பார்க்குறேன். பார்த்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க சகோதரியுடைய மகளுக்கு கல்யாணத்தில் நான் ஏன் போனேன்னு சொன்னால் அது ஒரு செயின் லிங்க் ஆகுது. ஏன்னு சொன்னால் அவருடைய சகோதரியுடைய மகள் வந்து ஒரு இஸ்லாமியரை காதலித்து முஸ்லீம் ஆகி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது இது யார் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்கே நடத்துகிறாப்புல. திருமணம் நிக்காவே நடக்குது, இஸ்லாமிய முறைப்படி நடக்குது. ஆனால் தன்னுடைய சகோதரியுடைய மகள்ன்றதுனால அவரே தலைமை தாங்கி அந்த திருமணத்தை நடத்துகிறாரு. அப்போ தான் அந்த திருமணத்துக்கு நான் போயிருக்கும்போது தான் ரொம்ப நேரம் கடைசியாக நான் ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து பேசிட்டு இருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் கூட வந்து நல்லா அந்த பெரம்பூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் பேசுவார். யார் ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டாப்புல. மேடை பேச்சுக்களே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப அரசியலுக்காக சில பேர் பேசுவாங்கல்ல, அது கூட பேச மாட்டாப்புல. என்ன இருக்கோ அதை பேசுவாப்புல. அரசியலுக்காக பேசணும்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு நானே சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணலாம, சும்மா இருக்கீங்களே, இதை பண்ணுங்க, ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சி வச்சு சும்மா இருக்கீங்களேன்னு. அது பண்ணால் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ண மாதிரி ஆகும் ரஹீம் பாய். ஆனால் அது என் சமூகத்துக்கு உண்டான உரிமையை எதுவும் பெற்றுக் கொடுக்காது இல்லையா? அது நாம் காசு தானே ஆகிடும் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ள நபர். எல்லாம் சும்மா வந்து அரசியல் பண்ணுறன்றதுக்கு நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதேமாரி எதுவுமே பண்ண மாட்டேன் பாருங்க. ஒரு விதமான கேரக்டர். அதே நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் உறுதியாக நின்று ஃபைட் பண்ணுவாப்புல. அப்போ அவருக்குன்னு ஒரு விதமான அந்த அம்பேத்கரிய அரசியலை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் களமாடிட்டு வந்தார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இந்திய அமைப்புகள் எல்லாமே வந்து ராமதாஸையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்மமாக திட்டுவாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை என்ன சொல்லுவாப்புலன்னா, இல்லை
ஆரிய கூட்டம் தான் ராமதாஸுக்கு எதிரி, அதாவது வன்னியனுக்கு எதிரி தலித்துக்கு எதிரி வன்னியன் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படி அந்த ஆரிய கூட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறது அந்த சாக்கடையில் நம்மளும் போகக்கூடாது. அவங்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், நாமும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். அவங்க சமூகம் 50 பேர் இருக்காங்கன்னா, நம்ம சமூகம் 50 பேர் இருக்காங்க. இந்த 2 50 50 சேர்ந்தா 100 ஆயிடும். 100 ஆயிட்டான்னு சொன்னா இந்த ஆரிய கூத்தாடிக்கு இங்க வேலையே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவான அரசியலும் பேசுவாப்புல. அதே நேரத்துல என்ன சொல்லுவாப்புல, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை பத்தி பேசி, திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலை பேசுவது நாம் தமிழர் கட்சி, சீமான் இல்லையா? அதே மாதிரி திராவிடத்தை எதிர்த்து சனாதன அரசியலை பேசுவது பாஜக. ஆனா ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையிலும் திராவிட அரசியலை எதிர்பார்ப்பல, அதே நேரத்துல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு அரசியலை பேசக்கூடிய நம்ம திராவிட அரசியலை எதிர்பார்ப்பல. ஏன் திராவிட அரசியலை எதிர்ப்பேன்னு சொல்லி அதையும் சொல்லுவாப்புல. என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க முதல்வர் ஆக முடியுமா திராவிட அரசியலால்? 30 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவனை முதல்வர் ஆக்கி இருக்கணுமா இல்லையா? சாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய திராவிட கொள்கைவாதிகள் ஒரு தாழ்த்தப்பட்டவனை எவனும் முதல்வர் ஆக்கலையே. அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை இளைஞருக்கு மத்தியில் இலகுவா, அதோ பெரிய மேடை பேச்சாளர் இல்லை, இப்படி உட்காந்துட்டு உரையாடக்கூடிய நம்மளை மாரி ஒரு நபர் தான் அவர். மேடை பேச்சுன்னும் போது சில பேருக்கு நல்ல மேடை பேச்சு அமையும். நமக்கெல்லாம் எனக்கு கூட மேடை பேச்சு ரொம்ப பிரமாணம், சும்மா ஏதோ பேசுவோம். அதே மாரி தான் ஆம்ஸ்ட்ராங்கும் இப்படி உட்காந்து பேசும்போது நல்ல கருத்தியல்களை அந்த சமூகம், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புகுத்திய நபர். அதனால தான் இன்னைக்கு அவருடைய மரணத்தில் கூட இவ்வளவு பெரிய இன்னும் பாடி வாங்கலை, ஒரு கொந்தளிப்பாக இருக்குன்னு காரணம் அதான். இந்த இந்த விஷயத்துல இப்போ முக்கியமா ஆற்காடு சுரேஷனுடைய அந்த கொலை வழக்கை தொடர்புபடுத்தி இந்த கேஸை வேகமா முடிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்றாங்க அப்படின்ற பார்வை தான் இந்த எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. என்னுடைய குற்றச்சாட்டு, உங்களுடைய குற்றச்சாட்டும் அதுதான். அப்ப அப்படிங்கிறப்போ இந்த வழக்குக்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலைக்கு பின்னாடி உண்மையாக என்ன காரணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற ஏதாவது, ஏன்னா இவர் இந்த மாதிரியான போராட்டங்கள் இதெல்லாம் இருந்திருக்கா, இது மூலமாக ஏதாவது எதிரிகள் இவருக்கு உருவாகி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் எனக்கு உண்மையிலே கொலை செய்யறவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு எதிரிகள் இருக்காங்கன்றது அவர் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. எதிர்ப்புகள் இருக்கும். தலித்திய இயக்கங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பகைகள் இருக்கும். அந்த பகை கொலை செய்யும் அளவுக்கு இல்லை, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது கொலை செய்யும் அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா நிச்சயம் இது சாதிய பின்னணி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அரசியல் பின்னணி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு ஊடகத்திலையும் படித்தேன், அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. படிக்கும்போது அதில் என்னன்னு சொன்னால், ஆருத்ரா கோல்டு ஹவுஸ் விஷயத்தில் ஆற்காடு சுரேஷ் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இறங்கினதாகவும், ஆனால் அதில் காசை போட்டு இழந்த மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் இறங்கினதாகவும், அப்போது ஏதோ கருத்து முரண்பாடு வந்தது. அந்த கருத்து முரண்பாடுடைய விளைவு தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதாகவும் அவங்க அப்படி கொண்டு வராங்க. ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி. ஆனால் 2 பேருமே நல்ல நட்பு தான். இவர் அண்ணன், ஆற்காடு சுரேஷ் ஜெயபால் அண்ணன் சொல்லுவாப்புல, ஜெயபால் ஆற்காடு சுரேஷை தம்பின்னு சொல்லுவாங்களா, இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேருக்கு நேரம் நான் பார்த்துருக்கேன் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தது. ஆனால் இது கொலையில போய் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு 2 காரணம் அதுதான். 2 பேரும் இரவு நேரத்தில் பேசிக்கிட்ட பேச்சுக்கள் தான் கொலையாக முடிஞ்சுது. பட் இதை இப்போ சில ஊடகங்கள் இப்படி திசை திருப்பான். ஆருத்ரா கோல்டு ஹவுஸுக்கு ஊழல் பண்ண காசுக்கு ஆதரவாக சுரேஷ் இறங்கின மாதிரியும், அதுக்கு எதிராக ஆம்ஸ்ட்ராங் இறங்கின மாதிரியும் ஒரு இது ஒரு சில நானும் கூட பார்த்தேன், ஒரு புது விதமான உருவாக்குறாங்க. ஆனும்போது இது இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதில் அரசியல் முடிச்சுகள் இல்லாமல் இல்லை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, அந்த குற்றவாளிகள் அவங்க தானா அப்படின்றது தெரியாது. அதே நேரத்தில் அந்த குற்றவாளிகள் நீதிமன்றத்தை சரண்டர் ஆகாமல் அவசரமாக கொலை நடந்த ஒரு 2 மணி நேரத்திலே ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறாங்க. ஸ்டேஷனில் சரண்டர் ஆன அடுத்த நிமிஷமே அவர்கள் கொடுத்த வாக்குமூலம்னு சொல்லி ஊடகங்களில் கசிய விட்ட செய்திகள் முன்பகை காரணமாக தான் எங்கள் அண்ணனை கொன்னாங்க, அதுக்காக நாங்கள் பதில் கொன்னோம், அப்போ எங்கள் அண்ணனை கொன்னது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னும் போது, அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்களை ஒரு கொலைக்காரன்ற மாதிரி தமிழக அரசு
மக்களுக்கு செய்தி கொண்டு போற மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அவரை வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை ஒரு ரவுடியா போர்ட்ரே பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றீங்க. இப்படிதானே பார்க்கணும். தமிழக அரசு காவல்துறை பிஜேபி அலுவலகத்தாண்ட அந்த ரோடு இருக்கு, அது பக்கத்துல தானே ஆதன் இருக்கு. ஆதனுக்கு போகும்போது பார்ப்பேன் நான். ஆதன் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 போலீஸ் நிற்பான். இந்த என்ட்ரன்ஸ்ல 10 போலீஸ் நிற்பான். ஆபீஸ் முன்னாடி 20 போலீஸ் நிற்பான். இது இல்லாம அண்ணாமலைக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஆனா மாநில அரசு தான் சம்பளம் கொடுக்குது, புரியுதுங்களா? மத்திய அரசு ஓய்வு பிரிவு கொடுத்துருக்கு. இவ்வளோ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்க தமிழக அரசு. அதே மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பது அதால் ஒரு பிஎஸ்ஓ, ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர் ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தா இப்படி படுகொலை செய்யப்பட்டிருப்பாராம். கேள்வி எழுதா இல்லையாங்க உங்களுக்கு? அப்போ ஒரு தலித்திய சித்தாந்தவாதிகளுக்கு திராவிட மாடல் அரசு இப்படி அசாதாரணமாக தான் விடுமா? சாவட்டு இதுதான் சமூக நீதி அரசா? இப்படி எல்லாம் கேள்விகள் வருது. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் தொகுதியிலேயே ஒரு கொலை செய்யப்படுறார் ஒரு அதிமுக சேலம். கடந்த ஓரிரு மாதங்களில் கொலைகள் நடந்தது. அதான் எதிர்கட்சி தலைவர் தொகுதி அது. இங்கே என்னடான்னா முதல்வர் தொகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தீபக் ராஜா என்ற ஒரு நபர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு நபர், அவர் நெல்லையில கொல்லப்படுறாரு. காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுறாரு. அதுக்கு இன்னும் குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்படி காவல்துறை தன்னிடம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் இதுக்கெல்லாம் வாய் திறக்காம அமைதியா இருக்கிறது பார்த்தா உண்மையிலே முதல்வருக்கு இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள் அவர்கிட்ட யாராவது சொல்றாங்களா, அல்லது ஊடகங்கள் அவர் பார்க்கறாரா, அல்லது இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்வாங்கிறாரா? இல்ல, இந்த சம்பவம் நடந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுல காவல்துறை விரைந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையாக நடந்தது அவங்க 8 பேரும் போய் சரண்டர் ஆகியிருக்கிறாங்க. அவங்க உண்மையான குற்றவாளிகளா இல்லையாங்கிறத விசாரணையின் பிறகுதான் தெரியும். அதுக்கு முன்பாகவே முதல்வர் ஸ்டாலின் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன். இது எல்லாமே முந்திக்கிட்டு இது அந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் சரண்டான விதம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் சந்தேகம் வருது. இப்போ இந்த சந்தேகத்தினுடைய எதிரொலி தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பிமார்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ சிபிஐனுடைய விசாரணை தேவைதான் அப்படின்னு எனக்கே தோணுது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு நிலை, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏதோ இருந்துன்னா அப்படி ஒரு பகை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆருத்ரா விஷயம் சொல்லப்படுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? அப்போ ஆருத்ரா சம்பவம் உண்மை இருந்ததுன்னா அப்போது இவர் ஜெயபால் தன்னுடைய பகையை தீர்க்கிறதுக்கு ஏன் அவர் போய் கொலை பண்ணுறாரு? அந்த வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆமாம், அந்த வழக்கு மெயின் குற்றவாளி அவர் தானே ஜெயபால். கொலை செய்யப்படுறாங்க. 3 பேர் கையை உடைக்கிறாங்க. அந்த கொலை பண்ண ஜெயபால் கூட இருந்த நபர்கள் 3 பேரை கையை உடைக்கிறாங்க. அப்போ அவ்வளவும் காவல்துறை நடத்திட்டு இப்போ புது விதமான ஒரு பூதகரத்தை கலப்பி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிதான் இது நடந்தது. அதுவும் நேற்று ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளுக்கு பரிசா அவரை கொலை பண்ணவங்களே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ ஏற்கனவே ஜேபிஐ கொலை பண்ணது, ஜேபிஐ கைது பண்ணது, ஜேபிஐ கூட 4-5 பேரை கைது பண்ணது அதெல்லாம் பொய்யான நபர்களா? அப்போது ஆம்ஸ்ட்ராங் தான் முக்கியமான குற்றவாளியா? இப்படி இந்த கேள்விகள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஆக மொத்தம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தமிழக விடியல் அரசு, சமூக நீதி அரசு எப்படி கொண்டு போக பார்க்குறதுன்னா, தங்கள் மீது பட்டு இருக்கக்கூடிய இந்த கரையை போக்குறதுக்கு இவங்க ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு ரவுடியா, ஒரு சமூக விரோதியா சித்தரிக்க பார்க்குது. நிச்சயமாக நாம் இது சம்பந்தமாக அதிகம் பேசுவோம். நிச்சயம் இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட நபர்கள், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் இதில் அரசியல் பகை இருக்கக்கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல் பகை கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வழக்கை நிச்சயம் சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி.